ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம கற்பூரம் யூஸ் பண்ணி நிறைய டிப்ஸ் இன்றைக்கி பார்க்கலாங்க. ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இன்றைக்கான டிப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் ஷாம்பு சேர்த்துக்கோங்க. எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே தான். ஷாம்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு 2 துண்டு கற்பூரத்தை நல்லா அந்த மாதிரி உதிர்த்துட்டு தண்ணியில் சேர்த்துக்கோங்க. அந்த ஷாம்பு அந்த கற்பூரம் 2த்தையும் சேர்த்து நல்லா கரைகிற மாதிரி கை வச்சு இப்படி கரைச்சி விட்ருங்க. நல்லா நுர பொங்கி வர்ற மாதிரி கரைச்சி விட்ருங்க. இப்போ அவ்வளோதாங்க, இந்த தண்ணி சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு 2 விதமான டிப்ஸ் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு காட்டன் துணி எடுத்திருக்கேன். அதை அந்த தண்ணியில் நல்லா டிப் பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒட்டடெல்லாம் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி குச்சி இருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க. அதோட முனைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம தண்ணியில் நனைச்சி எடுத்து அந்த காட்டன் துணியை அப்படியே நான் இப்போ எப்படி கட்டி விடுறேன்னா அதே மாதிரி சேர்த்து கட்டி விடுங்க. நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து இறுக்கமாக கட்டிக்கோங்க. இப்போ இதை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நிறைய ஒட்டடெல்லாம் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மூலையிலலாம் அதெல்லாமே நம்ம ஒட்டடை அடிச்சிருப்போம். ஆனால் அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த எட்டுக்கால் பூச்சி தொல்லை ஜாஸ்தியாக இருக்கும். அதோட கூட பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன சின்ன பூச்சிகள், பல்லி இந்த மாதிரி தொந்தரவு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து வர ஒரு 2, 3 மாதத்துக்கு கூட உங்களுக்கு அந்த எட்டுக்கால் பூச்சியோ பல்லி தொல்லைகளோ அந்த இடத்துல கண்டிப்பாக வரவே வராது. இந்த துணியில் அந்த ஈரம் இருக்கிறதுனால அந்த கற்பூரத்தோட ஸ்மெல் நல்ல ஹெவியாக இருக்கும் இல்லையா, எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி விடுங்க. அப்படி செய்யும்போது உங்களுக்கு பல்லி தொல்லைகள் கூட கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இன்னொரு டிப் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மழை நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்னதான் வீடை க்ளீனாக வச்சுருந்தாலுமே ஒரு விதமான ஈர வாடை அடிக்கும். ஏதாவது ஈரம் சம்மந்தமாக ஏதாவது துணியோ ஏதோ பொருளோ நனைஞ்சது ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் ஒரு விதமான வாடை வரும் இல்லையா, அந்த மாதிரி வீட்டில் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி தொடச்சி பாருங்கள். வீடு நீங்கள் துடைக்கும் போது இந்த ஒரு மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க உங்களுக்கு. வீடும் நல்லா சுத்தமாக க்ளீனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல வாசமாகவும் இருக்கும். நம்ம கற்பூரம்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வாசமாக இருக்கும். ஷாம்பு சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஷைனிங்காக இருக்கும் உங்களோட தரை. கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் அப்படி ட்ரை பண்ணல அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மெத்தடில் எப்போவுமே நம்ம வீடு துடைக்கும் போது நீங்கள் இதை ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி ஒரு அகல் எடுத்துக்கோங்க. அகலில் கொஞ்சமாக ஆயில், அதாவது விளக்கு ஏற்றுறதுக்கு சேர்ப்போம் இல்லையா, அந்த எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு துண்டு கற்பூரத்தை நல்லா அந்த எண்ணெயில் உதிர்த்து விட்டுருங்க. அது கூடவே வேப்பலை இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2, 3 வேப்பலையை சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி பிச்சுட்டு அந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. வேப்பலை இல்லை அப்படின்னா புதினா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி விளக்கு ஏற்றிடலாங்க. இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, மழை நேரங்களில் நிறைய அந்த குட்டி குட்டி பூச்சி கொசுக்கள் தொல்லை ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் கிச்சனில் இருந்து வீட்டில் இருக்கிற எல்லா ரூம்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளக்கேற்றி நீங்கள் ஈவினிங் டைமில் கொஞ்சம் நேரம் காமிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த பூச்சி தொல்லைகள் எல்லாமே குறைஞ்சிருங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இப்போ இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்பவே சளி பிடிச்சிருக்கும். அதுவும் நெஞ்சு சளியெலாம் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். ஒரு சின்ன கரண்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. மிதமான சூட்டில் ஒரே ஒரு கற்பூரத்தை நல்லா உதிர்த்துட்டு சேர்த்துட்டு சூடு ஏறினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயை தனியாக எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வெத்தலை எடுத்திருக்கேன். எண்ணெய் வெது வெதுப்பான சூடு இருக்கும்போது அந்த வெத்தலையில் அந்த எண்ணெயை நல்லா இப்படி அப்ளை பண்ணி கொடுத்துருங்க. அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு இப்போ குழந்தைங்க இருக்காங்க, நெஞ்சு சளி அதிகமாக இருக்குன்னா குழந்தைங்களோட மார்பு இருக்கு இல்லையா, நடு மார்பு, அதாவது நடு நெஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல வெத்தலை இந்த மாதிரி போட்டு விடுங்க. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க தூங்குகிற நேரத்தில் ராத்திரி நேரங்களில் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அந்த நெஞ்சு சளி சுத்தமாக இல்லாமையே போயிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கை காலில் மூட்டு வலி அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலுமே இந்த எண்ணெயை நீங்கள் கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு இருக்கும்போதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சின்ன கிண்ணம் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு துண்டு கற்பூரத்தை உதிர்த்துட்டு சேர்த்துருக்கேன். அதோடு கூட இந்த மாதிரி ஒரே ஒரு ஊதுபத்தி எடுத்திருக்கேன். அந்த ஊதுபத்தியை நல்லா அந்த மாதிரி முறுக்கி முறுக்கி நீங்கள் உதிர்த்து விட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே உதிர்ந்து வந்துடும். உதிர்ந்து வந்ததுக்கு அப்புறமா இந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா ஊதுபத்தி பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக இருக்கும்ல,
கை வச்சு தண்ணியில் நல்லா கசக்கி விட்டோம் அப்படின்னா அந்த ஊதுபத்தி வந்து நல்லாவே நமக்கு கரைஞ்சி வந்துடும். இப்போ இந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் இறங்கியிருக்கும். அந்த ஊதுபத்தி ப்ளஸ் வந்து கற்பூரத்தோட ஸ்மெல் வந்து நல்லா ஹெவியாக இருக்கும். இந்த ஒரே ஒரு தண்ணி மட்டும் யூஸ் பண்ணி நம்மளோட கிச்சன், பாத்ரூம், அதுக்கப்புறம் நம்மளோட ஹால், இந்த எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் அந்த தண்ணியை யூஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம வீடு வந்து நல்ல ஒரு வாசமாகவே இருக்கும். அதுவும் அந்த மழை நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஈர வாடை வந்து வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்குங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஸ்க்ரீன்லாம் வந்து போட்டிருப்போம் இல்லையா? அந்த ஸ்க்ரீன் மேலெலாம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவினிங் டைமில் அந்த குட்டி குட்டியாக வந்து உட்கார்ற அந்த பூச்சி தொல்லைகள்லேருந்து கண்டிப்பாக நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி இந்த சோஃபாலெல்லாம் கூட நம்ம வந்து ஒரு விதமான ஈரத்தன்மை வந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த மழை நேரங்களில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு விதமான ஸ்மெல்லும் வந்து வரும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அந்த தண்ணியை லைட்டாக அங்கங்கே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. வீடு வந்து எப்போவுமே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி நல்ல ஸ்மெல்லும் வந்து உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து இந்த மழை நேரங்களில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம கிச்சன்லேயும் எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து கிச்சன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை நேரங்களில் ஒரு விதமான ஈர ஸ்மெல் வந்து இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது நான்வெஜ் சமைக்கிறீங்க அப்படின்னாலுமே ஒரு விதமான வாடை வந்து வரும். அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல வாசனையாக இருக்கும் உங்களோட கிச்சன். அதே மாதிரி பாத்ரூமில் கூட நீங்கள் இந்த தண்ணி வந்து யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த குட்டி குட்டியான பூச்சிகள், பல்லி தொந்தரவு இதிலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க. கண்டிப்பாக இது நல்ல ஒர்க் அவுட் ஆகும். ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்படி வந்து தொடச்சி விட்டோம் அப்படின்னாலுமே நல்ல வாசம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். கிச்சனுக்குள்ளே நுழையும் போதே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மெல் வந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சின்னதாக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 2 துண்டு கற்பூரத்தை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை ஒரு சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி நம்ம கட்டி எடுத்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிறோம் அப்படின்னா, துணி துவைச்சி முடிச்சதுக்கப்புறமா அந்த வாஷிங் மிஷினை வந்து ஒரு சிலர் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது ஒரு விதமான வாடை வந்து உள்ளே அடிச்சுட்டே இருக்கும் இல்லையா? அதை ஓப்பன் பண்ணி வச்சோம் அப்படின்னாலுமே ஏதாவது பூச்சிகள் வந்து உள்ளே போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கற்பூரத்தை வந்து ஒரு சின்னதாக மூட்டை மாதிரி கட்டிட்டு நீங்கள் வந்து உங்களோட வாஷிங் மிஷினுக்குள்ளே வந்து போட்டு வைக்கலாம். இப்படி போட்டு வைக்கும்போது வாஷிங் மிஷினில் எந்த ஒரு விதமான கெட்ட வாடையும் வந்து வராது. நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான சூப்பரான ஒரு வாசனை வந்து வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.